ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாதம் 1 தேதி வாக்குத்தத்த ஆராதனை வேளையிலே ஆன்லைன் மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம் ஆண்டவர் இயேசு மிகவும் நல்லவர். அவர் நமக்கு எல்லா நன்மைகளும் பெற்றுத்தர போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இயேசு ராஜா, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, ஆண்டவர் இத்தனை மாதங்களும், இந்த 6 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து பயங்கரமான வியாதி, ஆண்டவரே ஊரடங்கு, பயத்தின் மத்தியிலும் இந்த வைரஸ் ஆண்டவரே உலகமெங்கும் பரவி ஜனங்களை கொன்று குடிக்கிறதா இருக்கிறது. அதன் மத்தியிலும் ஆண்டவரே இந்த ஊரடங்கு நிமித்தமாய் பொருளாதாரம் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அதன் மத்தியிலும் எங்களை எதற்கும் ஒப்புக்கொடாதபடிக்கு இந்த 6 மாதங்களுக்கு கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து அரவணைத்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து இந்த 7ஆம் மாதம், இந்த ஜூலை மாதம் 1 தேதி சமூகத்தில் எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் தகப்பனே, இந்த மாதத்திலே ஒரு மிகப்பெரிய விடுதலை நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, இந்த ஜூன் மாதத்திலே நாங்கள் பட்ட எந்த ஒரு காரியமும் இந்த ஜூலை மாதத்திலே தொடராதபடிக்கு என் ஆண்டவர் மிக பெரிய அற்புதத்தை செய்து பிள்ளைகளை நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர், இந்த ஜூலை மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் ஆண்டவர் மிகவும் பெரிய காரியங்களை செய்கிறவர். பிள்ளைகளுக்கு நன்மைகளை, பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்தியும். இந்த மாதம் இந்த பயத்தின் பொல்லாப்புகளுக்கெல்லாம் விலக்கி காத்து ஒரு பெரிய விடுதலை தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, இயேசு மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். நல்ல கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து உம் நம்பிக்கையை, என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே இயேசு, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் நம்பிக்கை. புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க எதையோ நம்பியெல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கை இயேசு, அவர் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தில் அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 அதிசயம் நடத்துங்கப்பா. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல்
உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமே உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் இயேசுவே. நான் நம்பி இருக்கேன், ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்? நிச்சயமாய் செய்வார். நடக்கிற சம்பவத்தை பார்க்காதீங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். இன்றைக்கே ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் ஆமென். அற்புதம் செய்திடுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். ஆண்டவரே, உம் பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். உம்மை அல்லாமல் யார் ஆண்டவரே எங்களை உயர்த்த முடியும்? காரணம் ஐஸ்வர்யம், கனமும் எல்லாம் உம்மாலே வருகிறது. நீதான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். ஓ, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமோ உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமும் உம்மாலே தான் இயேசுவாலே, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், ஓ, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், ஓ, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆமென். புகலிடமே சொல்லுங்க, எனக்கு புகலிடம் நீர் ஆண்டவரே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த மாதத்தின் ஜூலை மாதம் 1 தேதியில் உங்களுக்கு வாக்குத்தத்தமான ஆராதனையில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஹல்லேலூயா. கொரிந்தியர் பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் விசுவாசத்தோடு நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, வாக்குத்தத்தம் நிச்சயமா இன்றே இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றே இப்பொழுதே இரட்சண்ய நாள். அனுக்கிரக காலம், எல்லாம் கிடைக்கிற காலம். இரட்சண்ய நாள், விடுதலையான நாள், விடுதலையான வாழ்க்கை. அனுக்கிரகம் வேணும். அனுக்கிரகமான சூழ்நிலைகள் நம் தேசத்திலே நடக்க வேண்டும். அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். உடன் வேலையாட்களாகிய
கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள், தேவனுக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு என்ன புத்தி சொல்லுகிறோம்? கிருபைனா கிறிஸ்து. இதை நம்ம விருதாவா தேவையில்லாமல் பெறலை. அதில் கிரியை இருக்கு, அல்லேலூயா, அதில் நன்மை இருக்கு. இந்த கிருபையை விருதாவா நீங்கள் பெறாதபடிக்கு என்ன புத்தி சொல்றாருன்னா, 2ஆம் வசனத்தில் சொல்றாரு. என்ன புத்தி சொல்றாருன்னா, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. இந்த நீங்க நினைக்கலாம், இப்ப இருக்கிற காலம் பயங்கரமா இருக்கு, இப்ப இருக்கிற காலம் ஆண்டவர் நாங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ சத்தம் இடுகிறோம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுத்தது போல் தெரியவில்லையே என்று சொல்லி நமக்கு அந்த நினைவு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருடம் அடிமைத்தனப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு அனுக்கிரக காலத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்களுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? உடனே அவர்களுக்கு அந்த நாட்கள் இரட்சணிய நாளாய் மாறினது. நான் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாய் இதுதான் உனக்கு ஒரு அனுக்கிரக காலம். உடன் வேலையாட்களாகி அவர்கள் ஹல்லேலூயா எத்தனையோ காரியங்களை பார்த்திருப்பார்கள். அவர்கள் கொடுக்கிற வாக்கு நிச்சயமாய் நடக்கும். இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம், செவி கொடுக்கிறாரா, அனுக்கிரகமா இது, உதவி செய்கிற காலமா இது, எங்களுக்கு எங்க உதவி நடக்கிறது, எங்க செவி கொடுக்கிறார், இதுவா இரட்சணிய நாள் என்றெல்லாம் நமக்கு நடக்கிற சம்பவங்களை குறித்த ஒரு பயம் இல்லை. அல்லேலூயா. எஸ்தர் காலத்திலே யூத குலம் அழிவதற்கு உண்டான காரியங்களை சத்துரு ஆமான் திட்டமிட்டு செய்து ராஜாவின் மூலமாய் தந்திரமாய் எல்லா இடங்களுக்கும் நிருபங்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் காரியம் முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் உபவாசித்து ஜெபித்து தேவனை நோக்கி மன்றாடும் போது உடனடியாய் நடந்து விடவில்லை. அவர்கள் குறித்த அந்த காலத்தில் காரியம் மாறுதலாய் முடிந்து அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அனுக்கிரக காலம் பிறந்தது. அவர்களுக்கு ஒரு இரட்சணிய நாள் உண்டானது. நம்முடைய சத்தத்துக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் செவி கொடுத்து இப்படிப்பட்ட நாட்களா இந்த ஜூலை மாதத்திலே ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். சங்கீதம் 69 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், சங்கீதம் 69 13 14 கேட்போம். ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும், நல்லா கவனிங்க, உமது மிகுந்த கிருபையினாலும் உம்முடைய ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். எவ்வளவு, அதாவது ஒரு விசுவாசம் இருந்தா எப்படி ஒரு கட்டாயம், எனக்கு செவி கொடுத்தாருலும். அது என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? அந்த 13ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன், விண்ணப்பம் செய்கிறேன். உமது மிகுந்த கிருபையினாலும், கவனிங்க, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடும். நான் அமிழ்ந்து போகாத. அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்கள் என்று நிலையாத ஜலத்தின் என்று நான் நீங்கும்படி செய்யும். கைகளை உயர்த்தி ஒரு இந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பாஸ்டர் அனுக்கிரக காலம் மாதிரி தெரியல, இரட்சணி நாள் மாதிரி தெரியல, எவ்வளோ ஜெபிக்கிறோம், சத்தனை எங்கே செவி கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, தாசன் எவ்வளோ
ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு ஆணித்தரமா இது வந்து அதிகாரம்னு கூட சொல்லலாம். அப்பா தானே பிள்ளைக்கு அவ்வளோ நம்பிக்கை பிள்ளை அப்பா மேலே எவ்வளோ பாருங்கள், அவர் கேட்குறது பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக. அப்படியே அவர் சொல்கிற பிறகு, நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினால எனக்கு என்ன செய், செவி கொடு. செவி கொடுத்து அருள். செவி கொடுக்கிறது மட்டும் இல்லை, செவி கொடுத்து அருளும் கொடு. இந்த காரியத்தை செய். என்ன, நான் வந்து அமிழ்ந்து போகாதபடிக்கு, நான் மாண்டு போகாதபடிக்கு, நான் அழிந்து போகாதபடிக்கு தூக்கிவிடும். என்னை அதிலிருந்து என்னை தூக்கிவிடும். அப்படி அல்ல விசுவாசம் உள்ள ஜெபம். நிச்சயமா ஆண்டவர் சொன்னபடி உன் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். காரணம், இது அனுகிரக காலம், இது இரட்சண்ய நாள். அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஏசாயா 49 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தை நீங்கள் அங்கே கவனித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் அனுகிரக காலத்திலே, நல்ல கவனிங்க, பின்னும் கர்த்தர் அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். நல்ல கவனிங்க, இப்படி நம்ம பூமி எப்படி இருக்குதுன்னா பாழாய் கிடக்குது. நாம் வாழ்கிற இடம் எப்படி இருக்கு, இந்த பூமி எப்படி இருக்கு, சீரா இல்லை, சீர்குலைந்து இருக்கிறது. நாம் வாழ்கிற இடம், இந்த இடம் பாழாய் கிடக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு பாருங்க, அவன் சொல்றது பாருங்க, பின்னும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உமக்கு உதவி செய்தேன். எப்படி சொல்ற ஆண்டவர் சொல்ற, பின்னும் கர்த்தர் அனுகிரக காலத்திலே உனக்கு நானே செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். அப்போ ஆண்டவர் செய்யலைன்னா சொல்ல மாட்டாரு, எப்பா நீ சொல்ற சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க முடியாது, நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. இல்லையே, அப்படி இல்லையே. இங்க பாருங்க, திட்டமா பேசியிருக்கு பாருங்க. பின்னும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவன் அப்படியே அம்போன்னு விட்டேன். இல்லையே, இன்னைக்கு நாம நிச்சயமாய் நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நிச்சயமா இது இரட்சண்ய நாள், இது அனுகிரக காலம். கர்த்தரின் சத்தத்துக்கு, என் ஜபத்துக்கு செவி சாய்ப்பார், எங்களை காப்பாற்றுவார், இந்த சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுப்பார். எல்லாமே பயந்து தான் இருக்கிறோம். தூக்கி எடுக்க மாட்டாரா? ஒரு அனுகிரகமான காலம் நடக்காதா என்ன சொல்றதெல்லாம் பாருங்க. இந்த வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சிடும், அவ்வளோதான், இதோட போகுது. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு வந்து ஒரு நாள் 1000 வருஷமா, 1000 வருஷம் நேற்று கழிந்த நாலு போலும். ஒரு நாள் அவருக்கு பெரிய காரியம்லாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னால், தீர்க்கதரிசி சொல்கிறான், காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் வாய்க்கால் மட்டும் தண்ணியில் நிரம்பும். சொன்னால் செய்வார் ஆண்டவர். அவருக்கு அந்த நாட்கள்லாம் அவர் என்னன்னா, நம்ம எனக்கு இருக்கிற காரியத்தில் கர்த்தர் எனக்கு எங்கே என்ன பாஸ்ட் எவ்வளோ ஜெபம், எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறோம், என்ன செவி கொடுக்குறார். இந்த பாருங்க, கர்த்தரே சொல்கிறார், உனக்கு செவி கொடுத்தேன், உனக்கு உதவி செஞ்சேன். என்ன சொல்கிறார்? உதவி செஞ்சேன். நீ என்ன பண்ண போகிற? இந்த பூமியை சீர்படுத்தி இந்த பாழாய் கிடக்கிற எல்லாத்தையும் நீ என்ன செய்ய போகிற? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? இந்த பாழாய் கிடக்கிறதெல்லாம், பாழாய் கிடக்குதுன்னா பாழாய் கிடக்கிறதையே சுதந்திரிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சீர்படுத்தி அதை கரத்தில் கொடுப்பார். அந்த அளவுக்கு அதை ஒழுங்கு பண்ணி அப்படியே பாழாக கொடுக்க மாட்டார். இந்த பாழாக கிடக்கிற இடங்களை எல்லாம், அதுக்கு தான் முதல்ல சொல்லிடுறார், நீ பூமியை சீர்படுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும். நல்ல கவனிங்க, யாரு? கட்டுண்டவர்களை. என்னைக்கே நாம் என்ன, நமக்கே ஆண்டவர் செவி கொடுக்கல, நமக்கே உதவி இல்லை, நம்ம எங்கே போய் சொல்கிறது? இந்த ஜனங்களை பார்த்து எப்படி பேசுறது?
அவருக்கு செவி கொடுப்பாரா? அந்த ஜனங்களை விடுவிப்பாரா? இல்லை இல்லை இல்லை. அங்கே பாருங்க எவ்வளோ தெளிவாக சொல்ற. கட்டுண்டவர்களை ஆண்டவர் சொல்றார், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவருக்கு மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அது சொல்ற கட்டுண்டவர்களை எப்பா நாமே கட்டுண்டவர்களை போல நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை 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 இல்லை. ஜூலை மாதம் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், இது ரட்சணிய நாள். நாமே கட்டப்பட்டவங்க போல நாமே கட்டி நம்ம கட்டை யாருன்னா அவுப்பாங்களா அந்த நிலையில் இருக்கிறது போல நாம் சிந்தித்துட்டு இருக்கிறோம். இல்லை இல்லைங்க, நீங்கள் தேவ பிள்ளைங்க. அதான் அதுக்கு தான் முதல்ல சொல்லிடுறாரு, உனக்கு என் மகனே உனக்கு நான் செவி கொடுத்தேன், உனக்கு உதவி செஞ்சேன், ஆகவே நீ பயப்பட வேணாம். நீ என்ன செய், போய் பூமியை என்ன செய், சீர்படுத்து, பாழாய் கிடக்கிறத எல்லாத்தையும் சுதந்திரித்துக்க, எல்லாத்தையும் உனக்கு தான், எல்லா நன்மைகளும் உனக்கு தான். காரணம் நான் உனக்கு செவி கொடுத்து இப்படி உனக்கு இந்த அனுகிரக காலத்தை உண்டு பண்ணுவேன். அதனால இங்கே சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நீ போ கட்டுண்டவர்களை பார்த்து புறப்பட்டு போங்க. அது மாத்திரம் இல்லை, அதில் சொல்கிறாரு பாருங்க, சொல்ல வர்றது மாத்திரம் இல்லை, அதுக்காக நான் உன்னை காப்பாற்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், அதுக்காக நான் உன்னை காப்பாற்றி இந்த ஜனத்துக்கெல்லாம் உன்னை உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கைகளை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லு. அப்போது உன்னால் மீட்கப்பட்ட அல்லது உன்னால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் எங்கே இருப்பாங்கன்னா, அவர்கள் மேடுகளிலும், அவர்கள் மேடில் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு என்ன வருமா? மேய்ச்சல் உண்டாகும், வருமானம் உண்டாகும், பொருளாதாரம் செழிக்கும், அவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்கள். இன்னொரு வசனம் பாருங்கள், அதனால தான் நான் சொல்கிறது பாருங்கள். இயேசுநாதர் ஆலயத்துக்கு போகிறாரு, அங்கே பாருங்கள் என்ன நடக்குது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, அவர் விரித்து, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும். நல்ல கவனிங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்ட இருதயங்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை, நல்ல கவனிக்கணும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து. நல்ல கவனி, இயேசுநாதர் எதை வேணாலும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவர் கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் எதை வாசிக்கிறாரு? இப்போ கட்டுப்பட்ட மாதிரி கட்டுண்ட ஜனங்க மாதிரி நினைக்காதீங்க, விடுதலையே இல்லாத போல ஜனங்களா நீங்கள் நினைக்காதீங்க. எதை வாசிக்கலாம், எதையும் வாசித்திருக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில். ஏன்னா ஒரு புஸ்தகத்தை அவர் கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவர் எதை பார்த்து அந்த இடத்துல வாசிக்கிறாருன்னா, அப்போ அங்கே இருக்கிற ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க? கட்டப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க, அப்புறம் நொறுங்குண்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலம் வருஷம் நம்மளுக்கு பிறக்குமா, நம்மளுக்கு ஒரு அனுகிரக காலம் வருஷம் வருமானு ஏங்கி தவிக்கிற ஜனங்க அங்கே இருக்கிறாங்க, குணமாக்கப்படாத ஜனங்க இருக்கிறாங்க, சிறைப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. அதை அறிந்து இயேசுநாதர் அங்கே பார்த்தீங்களா, இயேசுநாதர் அங்கே சொல்கிற வார்த்தை பாருங்கள். அவர் அந்த புத்தகத்தை வாங்கின உடனே அதை எடுத்து அந்த ஜனங்களை ஒரு உற்சாகப்படுத்தி விசுவாசம் உண்டாக்கும்படி அவர்களுக்கு அந்த வார்த்தையை வாசித்து, நிச்சயமாக உங்களுக்கு அனுகிரக காலம் உண்டு என்று இயேசு தம்முடைய வாயினாலே அங்கே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முன்னே எழுதி வச்ச ஒரு காரியம், நல்ல கவனிங்க, முன்ன நடந்தது, அப்போ நடந்தது, இல்லை 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 இப்போ நடக்கும். அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் நம்மோட இருக்கிறார். இயேசுநாதர் எதை வேணாலும் வாசித்திருக்கலாங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஒன்றாலும் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் இதை தான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். எல்லாம் யோசித்து பாருங்க. அந்த இடத்துல அவர்கிட்ட புத்தகத்தை கொடுத்த உடனே அவர் எதை கண்டு வாசிக்கிறார்? அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நிச்சயமாய் ஆண்டவர் சொன்னபடி உங்களுக்கு அனுகிரக காலம், அனுகிரக வருஷம்,
அனுகிரக மாதமாய் இந்த மாதம் இருக்கும். ரட்சண்ய நாளாய் இந்த நாள் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்கள். இது பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் இத்தனை வசனங்களை சொல்கிறாரு பாஸ்டர், வசனங்களே வாசிக்கிறாரு, ஆனால் அதன்படி இல்லை இதெல்லாம் நடந்த காரியங்கள், இதெல்லாம் நடந்த காரியங்கள் இப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. வாசிங்க 55:8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் நல்லா பார்க்கணும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் எங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நாம நினைக்கிற போல ஆண்டவர் நினைக்க மாட்டார். நாம நினைக்கிறது என்ன? அதான் முன்னமே சொன்னேன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல ஆண்டவர். நாங்கள் ஜெபிக்காம இல்லை பாஸ்ட். எங்களுக்கு எங்கே நடக்கிற நாட்கள், நடக்கிற காரியங்களை பார்த்தா இன்னும் லாக்டவுன், இன்னும் பயங்கரமான பிரச்சனைகள் பெருகுமே தவிர இன்னும் குறைஞ்சபாடு இல்லையே, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் வாக்கு தத்துவம், உபத்திரவத்தில் இருக்கும்போது தான் வாக்கு தத்துவம். அல்ல கவனிங்க, அல்ல சொல்லுங்க. நிச்சயமா நாம் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு சுதந்திரிக்கும் போது அதான் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவு இல்லை. நீங்க நினைக்கிற போல நான் நினைக்க மாட்டேன். எந்த எல்லாமே உயர்ந்ததா இருக்கும். நம்மை குறித்து தாழ நினைக்க மாட்டார் கர்த்தர். உங்கள் வழிகள் என் வழி கிடையாது. நான் சொல்றேன், இப்படிதான் உங்களை வைப்பேன், இப்படிதான் நடத்துவேன், இப்படிதான் இருக்கும். நிச்சயமா அது நடக்கும்னா அந்த வார்த்தைகளை ஆம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும்போது, நான் சொல்லுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நமக்கு ஒரு அனுகிரக வருஷமாய் நிச்சயமாய் இருக்கும், அனுகிரக நாளாய் இருக்கும், ரட்சண்ய நாளாய் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னபடி நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, இவங்களாம் சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி, அது கிடைக்காது. அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு போகும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைகள் உயர்த்துகிறல்ல. சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள் நான் வறண்டு, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி, ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி நான் வறண்டு செத்து போகிற நிலைமை எனக்கு அப்படித்தானே இருக்கு. ஆனா அந்த வசனம் பாருங்க எப்படி சொல்லியிருக்கு, அப்படி நான் வறண்டு வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடு பேர் பாருங்க எப்படி சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான். அல்லேலூயா சொல்லுங்க. வேற யாரையும் கொண்டு எல்லாம் செய்ய மாட்டேன், நான் கர்த்தராகிய நான். இப்படி நான் வறண்டு நமக்கு ஒரு நிம்மதி வராதா? நாம் வாழ மாட்டோமா? நமக்கு ஒரு ரட்சணிய நாள் பிறக்காதா? ஒரு அனுகிரக காலம் உண்டாகாதா என்று சொல்லி நான் வறண்டு கிடந்த அந்த ஜனங்களை அவர் கைவிடாதிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அதில் பாருங்கள், அதில் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக 17 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அருமையாக சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம் பாருங்க, கடைசியில் பட்ட கர்த்தராகி இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் அதை அந்த அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. இஸ்ரவேலின் தேவன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஆண்டவர் அதை எழுதுறாரு பாருங்க. அப்போ நமக்கு செவி கொடுக்க மாட்டாரா என்ன? நான் வறண்டு செத்து கிடப்போமா என்ன? நமக்கு ஒரு ரட்சணை நாள் வராதா என்ன? அது பாருங்க 18 பாருங்க, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணியுங்களும். வறண்ட பூமி இப்ப பாத்தீங்களா, நம்ம பூமி வறண்டு கிடக்குது, ஒன்னும் கிடையாது.
ஒரு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம் தான் கேட்குது. எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள், வறண்டு போன பூமி. ஆனால் சொல்கிறாரு, நான் அந்த ஜனங்களுக்கு செவி கொடுத்துட்டு அப்படியே விட்டுற மாட்டேன். என்ன செய்வேன்னா, அவர்களுக்காக பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறந்து, நல்ல கவனிங்க, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகங்களாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, நிச்சயமா செய்வார். அப்படியே மாற்றுவார், அப்படியே மாறும். நமக்கு ஒரு ரட்சணைய நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் பயப்படாதிருங்க. இந்த ஜூலை மாதம் 1 தேதி உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு நிச்சயமாக செவி கொடுத்து உனக்கு ஒரு ரட்சணிய நாள், ஒரு ரட்சணிய அனுகிரகமான காலத்தையும் ஒரு ரட்சணிய நாளை நிச்சயமாக உனக்கு உண்டு பண்ணுவேன். அது இன்றே இப்பொழுதே நிச்சயமாய் வரும். நிச்சயமாக அந்த நாள் உனக்கு உண்டாகும். பயப்படாதிருங்க. நீ நான் வறண்டு கிடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். உனக்கு செவி கொடுத்து உன்னை கைவிடாதபடி அந்த உண்மையான காரியத்திலிருந்து தூக்கி எடுத்து இந்த பூமியை சீர்படுத்தி எல்லாவற்றையும் சுதந்திரித்து நீ வாழும்படி உனக்காக அவர் சொல்றாரு. வனாந்திரமா இருக்கிறத தண்ணி தடுவேன், பாழாய் கிடக்கிறத ஒரு ஆசீர்வாதமா மாற்றிடுவேன். யாருக்காக? நமக்காக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல தகப்பனே இயேசு ராஜா, இந்த ஜூலை மாதம் 1 தேதி எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. உன் சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து, உனக்கு நான் செவி கொடுத்து, உனக்கு ஒரு அனுகிரக காலத்தை ரட்சண்ய நாளையும் உனக்கு உண்டு பண்ணுவேன். அது இன்றே இப்பொழுதே உனக்கு நடக்கும் என்று பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆமாம் தகப்பனே, உன் பிள்ளைகள் சத்தத்துக்கு நீங்கள் தான்ப்பா செவி கொடுக்கிற தெய்வம். அதனால்தான் தாசன் சொல்லுகிறான், நீர் எனக்கு செவி கொடு, என்னை இதிலே அமிழ்ந்து போகாதபடி தூக்கி எடும். கர்த்தரும் நீயும் சொல்லுகிறீர் ஆண்டவரே, நான் உன் சத்தத்துக்கு செவி கொடுத்தேன், உனக்கு உதவி செய்தேன். நீ போ, இந்த பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரி வாழு நடத்து என்று சொல்லி, கிடைக்காத பொருளுக்காக நான் வறண்டு செத்து கிடக்கிற ஜனங்கள் அது ஒன்றும் இல்லாமல் போகும்போது அவர்களை கைவிடாதபடி அதிலிருந்து தூக்கி எடுத்து, எது கிடைக்கலையோ அந்த வனாந்திரத்தில் அது கிடைக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் அப்பா, நீ உன் பிள்ளைகளை அப்படியாய் நிறைவாய் நடத்த போகிறதுக்காக நன்றி. ஒரு அனுகிரக காலத்தை உண்டு பண்ணி உன் பிள்ளைகளை ஒரு ரட்சண்ய நாளுக்குள் இந்த மாதத்திலே, இந்த ஜூலை மாதத்திலே நீ நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளை வழி நடத்தும் தேவைகள் அத்தனையும் சந்திங்கப்பா, உம்மாலே முடியும். உன் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்த, பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்றும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.